எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மேஷராசி அன்பர்களே, உங்களை இந்த வார ராசி பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இந்த வாரம் என்பது 27 ஏப்ரல் 2026 துவங்கி 3 மே 2026 வரை, பராபவ வருடம் சித்திரை 14 முதல் 20 வரை. முயற்சியின் பேரிலே வெற்றியும் முன்னேற்றமும் அமையக்கூடிய வாரமாய் இது அமைகிறது. சந்திரனுடைய நிலைகளை வைத்து பார்க்கும்போது சந்திரன் இந்த வாரத்தினுடைய பெரும் பகுதியில குருவினுடைய தொடர்போடு ஒன்று கஜகேசரி யோகம், மற்றொன்று குருவினுடைய பார்வையில் இருக்கிறது. ஆகையினால் பெரும்பாலான நேரங்களில் எந்த ஒரு விஷயம் என்றாலும் இறைவனுடைய அருளால் பிரச்சனையின்றி கடந்து வரக்கூடிய அமைப்புத்தான். விரையச்சனி காலம் என்றாலும் ஏதோ ஒரு வகையில நீங்கள் இதை தாக்கு பிடித்து வரக்கூடிய ஒரு வாரமாகத்தான் இருக்கும். ஏழை எளிய மாணவர்களுக்கு அல்லது துப்புரவு பணியை செய்யக்கூடியவர்களுக்கு முடிந்த அளவுக்கு உதவிகளை செய்வது என்பது வெற்றியை உங்களுக்கு மேலும் தரும். செவ்வாய்க்கிழமைகளில முருகனுக்கான வழிபாடு, கந்த சஷ்டி கவசம் படிப்பது, இவையெல்லாம் வெற்றிக்கான வழியாக இருக்கும். இறைவனுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று நினைக்கும் போது தொடர் இறை சிந்தனையோடும், அதே சமயத்துல குடும்பத்தின் மீது பற்று பாசுதல், உண்மையின்பார் வேலை செய்யும் போது மிகப்பெரிய வெற்றி என்பது இருக்கும். மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் அதிகாலையிலே சூரியன் எழுவதற்கு முன்பு எழ வேண்டும். சூரியனுக்கு ஒரு வணக்கம், சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும். விடாமுயற்சியோடு ஒன்று புரியவில்லை என்றால் பெற்றோர் பெரியோர் ஆசிரியர்களிடம் கேட்டு தெளிந்து வெற்றி வரும் வரை உழைக்க வேண்டும். உயர்கல்விக்காக காத்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வாரத்துல நற்செய்தி என்பது உண்டு. உடல் நலத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் 12ஆம் இடத்துல இருக்கிறார், சனி பகவானோடு இருக்கிறார். ஆகினால நீங்கள் செய்யக்கூடிய சிறு தவறின் காரணமாக ஏதேனும் ஒரு உடல்நல பிரச்சனை வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். என்ன தவறெல்லாம் சாதாரணமாக செய்வார்கள்? ஒரு உணவு அலர்ஜி என்று தெரிந்து அதை விருப்பமான உணவு என்று வாங்கி சாப்பிடுவது, ஐஸ்கிரீம் போன்ற விஷயங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை என்றாலும் அதை வாங்கி சாப்பிட்டு விட்டு ஜலதோஷம் அல்லது ஏதேனும் ஒரு இன்ஃபெக்ஷனுக்கு ஆளாகுவது, இல்லை என்றால் ஏதேனும் நோய் இருக்கக்கூடிய சூழ்நிலை, நோய் தரக்கூடிய சூழ்நிலைகள், ஒரு அலர்ஜி கிரியேட் ஆகும் என்று தெரிந்தாலும் கூட ஆறு குளங்களில் சென்று குளிப்பது, இவையெல்லாம் முற்றிலும் நீங்கள் இந்த வாரத்திலே தவிர்க்க வேண்டும். உஷ்ணம் சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, கண் எரிச்சல் போன்றவை எல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. ஆகையினாலே போதிய அளவிற்கு தண்ணீர் குடிப்பது, இயற்கையான குளிர் தரக்கூடிய பானங்கள் என்று மோர், இளநீர் போன்றவற்றை அருந்துவது சிறப்பை ஏற்படுத்தும். மேலும் 12ஆம் இடத்துல சனி, செவ்வாய், புதன் இந்த எல்லாமே அங்கு இருக்கிறது. ஆகையினால் அந்த சயன தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, உறங்குவதிலே சிக்கல் இருக்கும். அது மேலும் நீங்களாகவே அதையும் சீர்கெடுத்துக் கொள்ளக்கூடாது. நீண்ட நேரம் இரவில நள்ளிரவு வரை செல்போன், டிவி என்று ஏதோ ஒன்றிலே மூழ்கி கிடப்பது என்பது மூளை மழுங்கிவிடும். ஆகையினால் அதிலிருந்து வெளிவர வேண்டும். ஏழரை சனியின் காலத்திலே உழைப்பு உழைப்பு என்று உன்னதத்தை நோக்கி இருக்க வேண்டும். எதையுமே கடமையை செய்வோம் என்று செய்ய வேண்டும். அப்போது வெற்றி என்பது இருக்கும். அலைச்சல்களை, தேவையற்ற அலைச்சல்களை நிச்சயமாக குறைத்துக் கொள்ள வேண்டிய வாரங்களில் இந்த வாரமும் ஒன்று. வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு போட்டிகளை சமாளித்து முன்னேறக்கூடிய வாரமாக இருக்கிறது. கூட்டாளிகள், பார்ட்னர்ஸ் இருக்கிறார்கள் என்றால் கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயத்துல ரியல் எஸ்டேட் துறையில இருப்பவர்கள் அல்லது கமிஷன் சார்ந்த தொழிலில இருப்பவர்களுக்கு லாபம் நிச்சயமாக வர இந்த வாரத்திலே அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. பண வரவு ஓரளவிற்கு திருப்திகரமாகவே இருக்கக்கூடிய வாரமாக இருக்கிறது. ஆனால் 2ஆம் இடத்துல கிரகங்களினுடைய மாற்றத்தால் தேவையற்ற, அதாவது 2ஆம் இடத்து கிரகங்கள் என்று சொல்லும் போது 2ஆம் இடத்திலேயே சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறார். அந்த சுக்கிரன் ஆட்சி பெற்றிருப்பது ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு ஆடம்பர செலவை அல்லது ஆடம்பர போகத்திற்கு மனம் ஈடுபடலாம். ஆகினால் அவற்றை தவிர்ப்பது மிக முக்கியம். பழைய பாக்கிகள் வசூலாகும், அதற்கு ஒரு சாத்வீக முயற்சி என்று எடுத்தால் அது வெற்றி என்பது இருக்கும். சேமிப்பு அதிக கவனம் நீங்கள் செலுத்த வேண்டிய வாரத்திலே இது ஒரு முக்கிய வாரம். வார இறுதியிலே அதில் மிக மிக கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால் சந்திரனானவர் விருச்சிக ராசியிலே சென்று நீச்சம் பெற்று ஆட்சி சுக்கிரனுடைய பார்வையை பெறுவது. ஆகையினால் ஏதோ ஒன்றை திடீரென்று மனம் போன போக்கிலே வாங்கிவிடக்கூடாது. தேவையில்லாத பொருளாக வீட்டிலே ஒரு ஓரத்திலே தூங்கி கிடக்கும், அல்லது தேவையில்லாத ஒரு விஷயத்திற்கு செலவு செய்யக்கூடாது. 5 ஸ்டார் ஹோட்டலிலே காப்பி குடித்தேன், டீ குடித்தேன், சோறு சாப்பிட்டேன் என்று பெருமைக்காக ஏதேனும் ஒரு காஃபிக்கு 500 ரூபாய் செலவழிக்க கூடாது. அது ஒரு 2 மாதத்திலே காஃபி வீட்டிலே போட்டு குடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். இது போன்று உதாரணத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக சொன்னேன். தேவையில்லாமல் கைப்பணத்தை ஏதோ ஒரு ஈர்ப்பு காரணமாக அல்லது ஆடம்பரம்
ஒரு ஷோ ஒன்று காட்டிக்கொள்ள வேண்டும் என்று செலவழிக்க கூடாது. வேலையில இருப்பவர்களுக்கு உங்களுடைய கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று இருப்பவர்களுக்கு செல்வாக்கு உயரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த இடமாற்றம் அல்லது பொறுப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். அது மட்டுமல்லாமல் உங்கள் மேலதிகாரிகள் அல்லது உங்களுடைய முதலாளிகள் உங்களோடு கனிவாக பேசக்கூடிய அளவிலே உங்களுடைய நடத்தை என்பது இருக்கும். மேலும் இந்த 2ஆம் இடத்து சுக்கிரன் உங்களுடைய இயல்பிலிருந்து சற்று இறங்கி ஒரு குறைவாக பேசக்கூடிய ஏதோ ஒன்று வலைவீசி பேசக்கூடிய ஒரு அமைப்பை தரும். அது தேவை என்றால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் ஏதோ ஒருவரை கவர்வதற்காக ஏதோ ஒன்றை சொல்லி ஒருவரை தூண்டில் போட்டு இழுப்பதற்கு ஒரு சாதுரிய பேச்செல்லாம் செய்தீர்கள், அது இப்போது பழித்துவிடும். அதை நீங்கள் அனுபவித்துக் கொள்ளலாம். ஆனால் வரக்கூடிய வாரங்களிலே சிக்கலை ஏற்படுத்தும். அதனால் கவனமாக இருக்க வேண்டும். செவ்வாய் ராசிநாதன் 12ஆம் இடத்துல சனி பகவானோடு இணைந்து புதனும் அங்கு இருக்கக்கூடிய காலத்துல சற்று இறை வழிபாட்டிலே அதிக நாட்டம் என்பது வெற்றிக்கான வழிகளை தரும். எனது அன்பு நேயர்களே, திங்கட்கிழமை ஏப்ரல் 27, 2026 இந்த நாளிலே சந்திரன் சிம்ம ராசியில கேதுவோடு இணைந்திருப்பார். இந்த கேது சந்திரன் இணைந்து இருக்கக்கூடிய இந்த காலம் என்பது ராகுவினுடைய பார்வை இயற்கையாகவே அங்கு அமையும். ஆகையினாலே எதை செய்தாலும் எந்த ராசினராக இருந்தாலும் பதற்றமின்றி செய்ய வேண்டும், அல்லது ஒரு நல்ல குருவினுடைய ஆலோசனை பெற்று செய்ய வேண்டும். விநாயகர் வழிபாடு அல்லது முழு முதற் கடவுள் என்று சொல்லக்கூடிய விநாயகர் வழிபாடு, அதே போல் உங்களுக்கு முழு முதற் தெய்வம் என்று சொல்லக்கூடிய தாய் தந்தையின் பேச்சை கேட்டு அல்லது பெற்றோர் பெரியோர் ஆசிரியர்களுடைய அறிவுரை ஆலோசகருடைய அறிவுரையை கேட்டு இந்த நாளிலே செயல் எதுவும் செய்யும் போது வெற்றியை தரும். திங்கட்கிழமை பராபவ வருடம் சித்திரை 14ஆம் நாள் ஏப்ரல் 27, 2026 திதி 6:16 PM வரை ஏகாதசி, பின்னர் துவாதசி. நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் 9:18 PM வரை, பிறகு உத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். இந்த நாளுக்கு மோகினி ஏகாதசி என்று பெயர். இந்த நாளில பெருமாளை விரதமிருந்து வேண்டும் போது தவறுகள் தெரிந்து தெரியாமல் செய்த தவறுகள் இந்த நாளில விரதம் இருந்து போக்கிக் கொள்ளலாம். காம இச்சையை போக்குவதற்கு அல்லது காம இச்சையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கு மனதை ஒருநிலைப்படுத்தி பெருமாள் வழிபாடு என்பது, இந்த ஏகாதசி விரதம் இருப்பது என்பது அற்புதத்தை தரும், பிரச்சனைகளிலிருந்து உங்களை வெளியேற்றும். இந்த நாள் புதன் ஜெயந்தி. ஏகாதசி திதியில்தான் புதன் பிறந்தார் என்பது நமக்கு தெரிந்த விஷயம். நவ கிரகங்களிலே புதனுக்கு பச்சை ஆடை உடுத்தி 5 தீபங்கள் வைத்து மறி கொழுந்து போன்ற பச்சை மலர்களால் அர்ச்சனை செய்வது புதன் தோஷம் விலகும். மேலும் இந்த வாரத்தில புதனானவர் அஸ்தங்கதமாகி இருக்கிறார். ஆகினாலே அதனால் புத்தி குறைவு ஏற்பட்டு ஏதேனும் சிக்கலிலே சென்று சிக்கிக் கொள்ளாமல் இருப்பதற்கு இந்த நாளிலே குறைந்தபட்சம் புதனை நினைத்து வீட்டிலே விளக்கேற்றி வழிபாடு செய்வது வெற்றியை தரும். அடுத்து செவ்வாய்க்கிழமை பராபவ வருடம் சித்திரை 15ஆம் நாள் ஏப்ரல் 28, 2026 6:52 PM வரை துவாதசி, பின்னர் திரையோதசி. நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் 10:36 PM வரை, பிறகு ஹஸ்தம். இரவு 10:36 வரை அமிர்த யோகம், பின்னர் சித்த யோகம். இது பரசுராம துவாதசி என்று அழைக்கப்படக்கூடிய துவாதசி. பெருமாள் வழிபாடு, பரசுராம வழிபாடு செய்வதெல்லாம் பித்ரு தோஷம் மற்றும் பிரம்மஹத்தி தோஷம் விலகும். பிரம்மஹத்தி தோஷம் என்பது சான்றோர்களை அவமரியாதை செய்து அவர்களுக்கு எதிரான துரோகங்களை செய்து தரக்கூடிய தோஷமாகும். இது உங்களுடைய டிஎன்ஏவிலேயே பதிவாகிவிடும். அப்படிப்பட்ட டிஎன்ஏவிலே பதிவாகி பல தலைமுறைக்கு கடத்தப்படக்கூடிய இந்த பாவங்களை இது போன்ற நாட்களிலே பரிகாரங்கள் செய்து இறைவனை வேண்டி பிரச்சனைகளிலிருந்து அகல்வது என்பது சிறப்பு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலிலே தாலி கட்டும் உற்சவம் நடக்கும். இந்த நாளிலே பெண்கள் மீனாட்சி அம்மனுக்கு தாலி ஏறும் போது தாலி மாற்ற ஏற்ற நேரமாக அமையும். காலை 7 மணி வரை கரிநாள். ஆகையினாலே 7 மணி வரை புதிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. அடுத்து புதன்கிழமை பராபவ வருடம் சித்திரை 16 ஏப்ரல் 29, 2026 7:51 PM வரை திரையோதசி, பின்னர் சதுர்த்தசி. அஸ்தம் நட்சத்திரம் 12:16 AM வரை, பிறகு சித்திரை நட்சத்திரம். இந்த நாள் மரண யோகம் பின்னர் சித்த யோகமாக அமைகிறது. சின்னமஸ்தா என்று நீங்கள் பார்க்கக்கூடிய தினசரி கேலண்டர்ல போட்டிருக்கும். அதாவது பராசக்தி வழிபாடு செய்வது, தேவி பாகவதம் படிப்பது, இவையெல்லாம் ராகு தோஷம் நீங்கும். செவ்வாய்க்கிழமையானால்
புதன் தோஷம் நீங்குகிறது. புதன்கிழமை அன்று ராகு தோஷம் நீங்க வழிபாடு. கரூர சித்தர் ஜெயந்தி பிரதோஷ வழிபாடு. மாலை வேளையில இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று பிரதோஷ வழிபாட்டிலே கலந்து கொள்வது சிறப்பை தரும். வராகி அம்மனுக்கான வழிபாடு இந்த நாளிலே தைரியத்தை தரும். தடைகளை எல்லாம் அகற்றி வெற்றியை தரும். சுப காரியங்களை தவிர்த்து தெய்வ காரியங்கள் செய்ய இந்த நாள் ஏற்ற நாளாக அமைகிறது. அடுத்து வியாழக்கிழமை சித்திரை 17 ஏப்ரல் 30 2026 9:12 PM வரை சதுர்த்தசி. அதன் பின்னர் பௌர்ணமி. சித்திரை நட்சத்திரம் 2:16 AM வரை, பிறகு சுவாதி நட்சத்திரம். சித்த யோகம் அமிர்த யோகம் கூடிய நன்னாள். இந்த நாள் ஒரு மிக நல்ல சுப நாளாக அமைகிறது. திருமணம் மற்றும் அனைத்து சுப காரியங்களையும் செய்யலாம். சித்திரை நட்சத்திரம் புது வீடு புகுவதற்கு, கிரகப்பிரவேசம், பால் காய்ச்ச, குளம் கிணறெல்லாம் வெட்ட, குடிநீருக்காக போர் போட்டால் நல்ல இனிய நீர், தேங்காய் தண்ணீர் போன்ற இளநீர் போன்ற ஒரு நீர் கிடைக்கக்கூடிய அமைப்பை இந்த நாள் தரும். தேவதா பிரதிஷ்டை செய்ய, அனைத்து நல்ல காரியங்களும் செய்ய ஏற்ற நாள். இந்த நாள் நரசிம்ம ஜெயந்தி, வியாழக்கிழமை நரசிம்ம ஜெயந்தியாக அமைகிறது. பிறவி கடன் தீர ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி ருண விமோசன ஸ்தோத்திரம் பாராயணம் செய்து லட்சுமி நரசிம்ம வழிபாடு செய்வது சிறப்பை தரும். பானகம் நிவேதனமாக வைத்து மற்றவர்களுக்கும் தருவது மிகப்பெரிய சிறப்பை தரும். ஜுவலந்தம் என்று நரசிம்மரை அழைப்பார். ஏனென்றால் அழைத்தவுடன் வரக்கூடிய தெய்வம் என்று போற்றப்படக்கூடியது மற்றும் பிரகாசத்தை, பிரைட்னஸை தரக்கூடியவர். ஆகையினால் நரசிம்மர் வழிபாடை தவறாமல் இந்த நாளிலே செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். அடுத்தது வெள்ளிக்கிழமை சித்திரை 18 மே 1 2026 10:52 PM வரை பௌர்ணமி, பின்னர் பிரதமை. சுவாதி நட்சத்திரம் 4:35 AM வரை, பிறகு விசாகம். நாள் முழுவதும் சித்த யோகம். இந்த நாள் சித்திரா பௌர்ணமி. அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய அந்த உற்சவம் மதுரையிலே நடக்கும். சித்திர குப்தனுக்கான பூஜை. புதிய முறத்திலே நவதானியங்களை வைத்து, நோட்டு பேனாவை எல்லாம் வைத்து தானம் செய்தால் நம்முடைய இறந்த முன்னோர்கள் ஒருவேளை நரகத்திலே இருந்தால் அங்கிருந்து விடுவிக்கப்பட்டு சொர்க்கம் செல்வதற்கான வழி திறக்கும். தில ஹோமம், தில தர்ப்பணம் செய்த பலன் கிடைக்கும். இந்த நாள் சத்திய நாராயண பூஜை செய்ய ஏற்ற நாளாக, சத்யநாராயண பூஜை துவங்குவதற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது. புத்த பூர்ணிமா. குறைந்தபட்சம் புத்த பூர்ணிமா அன்று உங்களுடைய குருமார்களை சென்று வணங்குவது, அவர்களுக்கான உபசரணை அல்லது அவர்களுக்கான ஏதேனும் ஒரு நன்மையை செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். இந்த நாளிலே அசைவம் தவிர்ப்பது நல்லது. குறைந்தபட்சம் அசைவம் தவிர்ப்பது நல்லது. அர்த்தநாரீஸ்வரருக்கான பூஜை செய்ய ஏற்ற நாளாக வெள்ளிக்கிழமை அமைகிறது. மே 1 அன்று அமைகிறது. தம்பதிகளினுடைய ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். அடுத்தது சனிக்கிழமை சித்திரை 19 மே 2 2026 12:50 AM வரை பிரதமை, பின்னர் திருதியை. விசாகம் நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். இஷ்ட தெய்வங்களுக்கு தீபமேற்றி வழிபாடு செய்யக்கூடிய நாள். வைசாக பகுலம் என்று பஞ்சாங்கங்களிலே போட்டிருக்கும், தினசரி கேலண்டரிலே போட்டிருக்கும். திலஹோமம் மற்றும் தர்ப்பணங்கள் செய்வதற்கு ஏற்ற நாள். ஞாயிற்றுக்கிழமை. அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை சித்திரை 20 மே 3 2026 3:02 AM வரை திருதியை, பின்னர் திருதியை. விசாக நட்சத்திரம் 7-9 AM வரை, பிறகு அனுஷம். நாள் முழுவதும் மரண யோகம், மிருத்யு. அதனால் சுப காரியங்களை தவிர்க்க வேண்டும். தெய்வ காரியங்களிலே மனதை லயித்து ஈடுபடுவது சிறப்பை ஏற்படுத்தும் தனிய நாளாக அமைகிறது. இறந்த அன்பு நேயர்களே, சந்திராசிரமம் பெறக்கூடிய ராசிகளாக அமைவது மகரம், கும்பம், மீனம், மேஷம். ஆகினாலே இல்லத்திலே இருக்கக்கூடிய, உங்களோடு இருக்கக்கூடிய அல்லது உங்களோடு பணி செய்யக்கூடிய மகரம், கும்பம், மீனம், மேஷம் ராசிக்காரர்களுக்கு அனுசரணையாக இந்த வாரத்தில் இருப்பது மேலும் பல சிறப்புகள் ஏற்படுத்தும். உங்களுடைய மன சஞ்சலத்தை தவிர்க்க இது உதவும். எனது அன்பு நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிபிகேஷன் பெல் பட்டன் ஆன் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து நான் தரும் வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும்படி செய்து கொள்ள அன்போடு வேண்டுகின்றேன். நன்றி.